பலாப்பழம் வச்சு ஒரு பாயசம் பண்ணலாம் வாங்க. அதுக்கு பலாச்சோளையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அடிச்சிட்டு வந்துடலாம். 1 கிலோ அளவுக்கு பலாப்பழம் கிடச்சிது. அதுக்கு அரைக்கப்பளவுக்கு துருவின வெல்லம், அரைக்கப்பளவுக்கு தண்ணியை சேர்த்து பாயில் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் பலாப்பழத்தை அப்படியே சேர்த்துட்டு அரைக்கப்பளவு தண்ணி விட்டு நல்லா இதை வந்து வேக வச்சிடணும். பலாப்பழம் நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் உருக்கி வச்சுருந்த வெள்ளைப்பாகு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெள்ளைப்பாகு இதில் நல்லா கடந்து வெந்து இந்த மாதிரி குறுகி நமக்கு கிடைக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம 5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது வந்து 2ஆம் பால் தான் நம்ம முதல்ல சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டணும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியாக இறக்குற நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 1ஆம் பாலை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே இறக்கிக்கோங்க. கொதிக்க விடக்கூடாது. ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருந்த தேங்காய் பால், முந்திரி பழம், முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து பொரிய விட்டு அது மேலே கொட்டிடுங்க. சூப்பராக நமக்கு பலாப்பழம் பாயசம் ரெடி ஆயிரும்.